இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் பத்தி பார்க்கலாங்க. இதுல பொது தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ்க்கான விலையை பாத்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டை பற்றி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஆர்டிக்கல் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு கிளியர் கட்டாக பார்க்கலாம். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளார போகலாம். சரி, ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை பற்றி என்னென்ன ஆர்டிக்கல் எந்தெந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ விச் ஆர்டிக்கல் டீல்ஸ் வித் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் வரலாம், வந்திருக்கு. ஓகேவா? பாருங்க என்ன ஆர்டிக்கல் டீல் பண்ணுது. ஆர்டிக்கல் 124லேருந்து 147 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தாங்க பேசுது. ஓகேவா? என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் பார்ட் 5. ஓகேவா? பார்ட் 5ல் ஆர்டிக்கல் 124லேருந்து 147 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தான் சொல்லுது. இதை கிளியராக பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ ஆர்டிக்கல் 124 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எஸ், இது ஆர்டிக்கல் 124. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கலுங்க. என்னன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னங்க? ஒரு வீடே நம்ம கட்டுறோம், வீடே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். கான்ஸ்டிடியூஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். வீட்டில் எத்தனை பேர் தங்குறாங்க, வீட்டில் டிவியை எந்த இடத்துல வைக்கணும், எத்தனை டிவி வைக்கணும், எத்தனை சோஃபா வைக்கணும் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அதுதான் கான்ஸ்டிடியூஷன். சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை பேர் இருக்கணும், முதல்ல சுப்ரீம் கோர்ட்டு எங்கே இருக்கணும், எத்தனை ஜட்ஜஸ் இருக்கணும், எத்தனை அட்வொகேட்ஸ் இருக்கணும், அந்த ஜட்ஜஸோட குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லாத்த பற்றி பேசுகிறது தாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? சரி, இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த நாட்டிலையுமே இல்லாத தனி சிறப்பு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதை தான் நம்ம 7 பேர் டிராஃப்டிங் கமிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா. அம்பேத்கர், அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர், முகமது சாதுல்லா, அப்படி 7 பேர் இருக்காங்கல்ல, நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அப்போது அந்த 7 பேர்த்தில் அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர் நம்மளோட இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். எஸ், இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் வேறு எந்த நாட்டு உச்சநீதிமன்றத்தையும் விட அதிக அதிகாரங்களை கொண்டது. ஓகேங்களா? நீங்கள் யுஎஸ்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகாரம்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி சுப்ரீம் கோர்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக கோர்ட்டு. ஓகேங்களா? அவங்களுக்கு இவ்வளோ அதிகாரம்லாம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உச்சநீதிமன்றம் தான் உலகில் இருக்கிற எந்த உச்சநீதிமன்றத்தை விட அதிகாரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு கொஸ்டினுங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரலாம் இதில். ஸோ எப்படி சொல்லுவாங்கன்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தை அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரலாம். அல்லது இந்த வாக்கியத்தை கொடுத்துட்டு இந்த வாக்கியத்தை யார் சொன்னான்னு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? சரி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லியாச்சு. நம்ம ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியோட ஹிஸ்ட்ரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 1600 பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வருவாங்க. 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வருது. 1774 சுப்ரீம் கோர்ட் ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னு நாம் ஹிஸ்ட்ரி கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு கிளாஸே அதான் நடத்தியிருப்பேன். ஸோ வீடியோஸ் பார்க்கலைன்னா கூட போய் பார்த்துட்டு வாங்க, அந்த கிளாஸ்லாம் பாருங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டில் 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜட்ஜஸ். நீங்கள் அந்த காலத்தில் அந்த கால படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வெள்ளை முடி விட்டுட்டு ஜட்ஜு உட்காந்துட்டு இருப்பாங்க.
இல்லையா? ஸோ நமக்கு நம்மளோட சுப்ரீம் கோர்ட் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா பார்த்தீங்கன்னா 1947 வரைக்கும் பிரிட்டிஷ்ட தானே இந்த கோர்ட் எல்லாம் இருந்தது. ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் எப்போ உருவாக்கப்படுது? ஏன்னா ஆர்டிகல் 124 பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட், உருவாக்கம். ஒரு எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் உருவாகுது அதுக்கு பதில் பாருங்க. எஸ், எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 2 days ஆஃப் ரிப்பப்ளிக் டே. ரிப்பப்ளிக் டேக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு நமக்கு சுப்ரீம் கோர்ட் உருவாயிடுச்சுங்க. ஓகேவா? எப்பன்னு பாருங்க, இந்தியாவின் உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950. நம்மலாம் நினச்சிட்டு இருப்போம் ஜனவரி 26ன்னு அதில் ஆப்ஷன் இருக்கும். இது ஒரு கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின், ஆனால் இதிலலாம் தப்பு பண்ணிடும். குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறவங்க ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஜனவரி 28, 1950 தான் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஒரு கோர்ட்டே நமக்கு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? சரிங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் உருவாக்கியாச்சு. அதில் எத்தனை ஜட்ஜை வைக்கலாம்? இப்போ நமக்கு வீடு ஒன்று இனாகரேட் பண்ணிட்டோம், எத்தனை பேர் அதில் தங்கலாம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1947லேருந்து இப்போ வந்து 120 கோடி மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதே மக்கள் தொகை தான் 1947 இருந்ததா? இல்லை, இதை விட கம்மியாக இருந்தது. அதே மாதிரி தாங்க இப்போ இருக்கிற வழக்குகளை விட அப்போ இருக்கிற வழக்குகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை. இப்போ அதே மாதிரி நீங்கள் டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 1950. பெருசாக வந்து இந்தியா வந்து அப்போ தான் ஒரு பிறந்த குழந்தை மாதிரி. அதுக்கு கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு தெரியாது, எப்படி ஒரு விஷயத்த பண்ணு. ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையே. ஸோ வந்து 1947 தான் நம்ம டெமோக்ராட்டிக்காகவே வரோம், மக்களாட்சிக்கே வரோம். அப்போ மக்களாட்சியில் என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாமே நம்மளே வந்து 69 நாடுகளில் இருக்கிற அரசியலை பார்த்து தானே நம்மளே உருவாக்கிக்கிட்டோம். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ அப்போ பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் எத்தனை ஜட்ஜு தெரியுங்களா இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில்? 1950ல் 7 ஜட்ஜு இருந்தாங்க. ஓகேவா? 7 நீதிபதி. இது என்னங்க +1? இப்போது நம்ம குடும்பத்துக்கு யாருங்க தலைவர்? நம்ம அப்பா, ஒரு ஆண் மகன் தான் தலைவராக இருப்பார் ஒரு குடும்பத்துக்கு. ஓகேவா? தலைவி வந்து அம்மாவாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் ஒருத்தர் தலைவராக இருப்பார், சீஃப். ஓகேங்களா? அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை உச்சநீதிமன்ற நீதிபதி. அவருக்கு கீழே 7 நீதிபதிகள் இருந்தாங்க 1950ல். சரிங்களா? அப்புறம் காலம் போச்சு. காலம் போக போக ஒரு 10 வருஷம் போச்சு. 10 வருஷம் போகும்போது வழக்குகள் ஜாஸ்தியாச்சு, நீதிபதிகள் பற்றாக்குறையாக இருந்தாங்க. அப்புறம் 1960ல் இங்கே பாருங்க, 1960ல் 7லேருந்து 13 மாறிச்சுங்க. 13 நீதிபதிகள் போட்டாங்க, +1 ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார். ஓகேவா? 6 நீதிபதிகள் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் ஒரு 7 வருஷம் கழிச்சு, 17 வருஷம் கழிச்சு 1977ல் 17 நீதிபதிகள் போட்டாங்க. ஒரு 4 நீதிபதிகள் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 1986ல் 25 நீதிபதிகள் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2008ல் 30 நீதிபதிகள் ஆயிட்டாங்க. இப்போ கரண்டாக நம்ம இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 நீதிபதிகள் இருக்காங்க. ஒரு தலைமை நீதிபதி இருக்கிறார் இப்போ கரண்டாக. சரிங்க, இது எதுக்கு நம்ம இவ்வளோ டேட்டா எடுத்துருக்கிறோம்? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருமானா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் உருவாகும் போது எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னு கொஸ்டின்ஸ் வரலாம். இல்லை இந்த பர்டிகுலராக அந்த இயரை கொடுத்தே எத்தனை நீதிபதிகள் அப்போ இருந்தாங்கன்னு கொஸ்டின்ஸ் வரலாம். குரூப் பண்ணுங்க, ரொம்ப எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? சரி, இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு வந்து ஜனவரி 28, 1950 உருவாச்சு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி சார், அதுக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுனே பிரிட்டிஷ் இருந்ததா? பிரிட்டிஷ் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் இருந்தால் அதுக்கு பேர் இருந்ததா அப்படின்னா இல்லைங்க. பிரிட்டிஷ் வந்து நம்ம முன்னாடி ஹிஸ்ட்ரி கிளாஸ் படிக்கும்போது, அந்த பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பாலிட்டிலேயே தான் பிரிட்டிஷ் இந்தியா ஆக்ட், ரெகுலேட்டிங் ஆக்ட்லாம் படித்தோம்ல. ஸோ அப்போ படிக்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 1935ல் ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு பாருங்கள். எஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, இந்திய அரசாங்க சட்டம் அப்படின்னு சொல்லி 1935. அப்போ என்ன தெரியுங்களா பண்ணாங்க? ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு ஒரு கோர்ட் ஒன்று உருவாக்குனாங்க. எதுங்க? ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு ஒரு கோர்ட் உருவாக்குனாங்க. அதில் நீதிபதிகளை நியமித்தாங்க. அந்த நீதிபதிகள் தான் நிறைய அதிகாரங்கள்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா 1774ல் இருந்த கோர்ட்டில் வந்து அவ்வளோ பெரிய அதிகாரங்கள்லாம் அந்த ஜட்ஜுக்கு கொடுக்கல. நான் அந்த கிளாஸ் எடுக்கும்போதே கூட கிளியராக சொல்லியிருப்பேன்.
1935 கொண்டு வந்த சட்டத்தில் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக அதிக பவரை வந்து அந்த ஜட்ஜஸ்க்கு கொடுத்தாங்க. அதை வச்சு தாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்கும்போது அது ஃபெடரல் கோர்ட்டாக இருந்தது. நமக்கு சுதந்திரம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் வந்த பிறகு அதை சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? நம்மளோட சுப்ரீம் கோர்ட் எதை வச்சு எடுத்துருக்குறோம் அப்படின்னா 1935 இந்த சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை வச்சு தான் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் உருவாக்கி இருக்கிறோம். புரிஞ்சுதா? கிளியராக இருக்கா? ரைட், பார்த்துக்குங்க. இது ஒரு கொஸ்டினாக கூட வரலாங்க. சரி, ஓகே. இப்போது இங்கே பாருங்கள், 7லேருந்து இப்போ 33க்கு வந்தாச்சு. 33 ஜட்ஜு கொண்டு வந்துட்டோம், ஒரு தலைமை நீதிபதி கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை எப்படி நியமிக்கிறாங்க, யார் நியமிக்கிறா, இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காருல்ல, தலைமை நீதிபதி, ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் கூட சொன்னார், நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து உலகத்திலே இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அவரோட வாக்கியம் பார்த்தோம் இல்லையா? அந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு பவர் இருக்குங்க. சீஃப் ஜஸ்டிஸை வந்து யாராலையுமே கொஸ்டின் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை அவரே தான் தீர்ப்பு சொல்லிக்கிட்டார். ஆமாம், காமெடியாக தான் இருக்கும், பட் ஆனால் அதுதான் உண்மை. அவரை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்தவங்க இங்கே இந்தியாவில் யாருமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் தான் ஃபைனல். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸோட டெசிஷன் தான் ஃபைனல். அப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தரை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, யார் செலக்ட் பண்ணுறா, இதெல்லாம் பார்க்கலாமா? வாங்க. எஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. எஸ், தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளை கலந்து ஆலோசித்த பின்னர் நியமிக்கிறார். அதாவது தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா, தலைமை நீதிபதியை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. எப்படி? உச்ச நீதிமன்றம் இருக்காங்கல்ல, அப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்த பின்னர் சீஃப் ஜஸ்டிஸை நியமிக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. சார் அது என்ன சார், எத்தனை நீதிபதிகள் இவங்களெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கிட்டையும் கலந்து ஆலோசித்துட்டு பிரசிடென்ட் வந்து நியமிக்கிறார். சார் அதுக்குன்னு எல்லா ஜட்ஜுக்கிட்டையும் பேசுவாரானா? இல்லை, குறிப்பிட்ட சிலர்கிட்ட தான் பேசுவாங்க. அந்த குறிப்பிட்ட சிலர் யார் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கங்க. சரி, மிச்ச ஜட்ஜஸ் எல்லாம் எஸ், இப்போ பாருங்கள். The other judges are appointed by the president after consultation with the CJI. CJI na Chief Justice of India. ஓகேவா? And other judges of Supreme Court 33 பேர் இருக்காங்கல்ல, and High Court and judges of High Court as he deems necessary. அவருக்கு தேவை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருங்க, Chief Justice அப்புறமேட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் 33 ஜட்ஜ் இருக்காங்கல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாமே அவங்க, அப்புறம் ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜ், ஹைகோர்ட்டில் இருக்கிற எல்லா ஜட்ஜையும் கேட்பாரான்னா இல்லை, ஒரு குறிப்பிட்டவங்க தான். அவங்க யாருங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து அப்படி தாங்க செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு பேர் கொலீஜியம்னு ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க தான் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன எதுன்னு. இப்போ மட்டும் இது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் 1950 எப்படி தெரியுங்களா செலக்ட் பண்ணாங்க? இருக்கிற ஜட்ஜிலேயே சீனியர் மோஸ்ட் யார், அவங்கள வந்து சீஃப் ஜஸ்டிஸாக போட்டாங்க. ஓகேவா? 1950 1973 வரைக்கும் அப்படி தாங்க நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். 1973 வரைக்கும் சீனியர் மோஸ்ட் வயசில் பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் சீஃப் ஜஸ்டிஸாக போட்டாங்க. 1973 இது மாறுச்சு. ஓகேவா? 2 தடவை மாறுச்சு. 1973 ஒரு தடவை, 1977 ஒரு தடவை. ஓகேங்களா? அது சில அரசியல் காரணங்களால் மாறுச்சு. என்ன பண்ணாங்க பாருங்க. 1950 73 வரைக்கும் என்னாச்சு, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை தான் போட்டாங்க, அவங்க தான் இருந்தாங்க. 73 இது வயலேட்னா மாற்றப்பட்டது. என்ன தெரியுங்களாச்சு, ஏஎன் ராய் அப்படிங்கிறவரு, அவர் வயசுக்கு மூத்தவங்களே 3 பேர் இருந்தாங்க ஜட்ஜு. அந்த 3 பேர்த்து இல்லாமல் ஏஎன் ராயின்னு ஒருத்தரை போட்டார். அப்போ இந்திரா காந்தி அம்மா வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் இவர் வந்தார்.
அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1973 ஏஎன் ராய் இதை வந்து முதல் தடவை மீறினார். ஓகேங்களா? ஏஎன் ராய் தான் 1973 சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. புரிஞ்சதா? கிளியராக இருக்கா? கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 1973 எந்த ஆண்டில் வந்து மூத்த நீதிபதி அல்லாத ஒருவரை தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டனர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 1973 ஏஎன் ராய். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இன்னொரு தடவை 1977 இதே மாதிரி நடந்துருச்சு. எம்யூ பெக் அப்படிங்கிறவர் அவருக்கும் மேலே வந்து நிறைய நீதிபதிகள் இருந்தாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆகக்கூடிய தகுதியுடையவர்களே நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் இல்லாமல் 1977 எம்யூ பெக் அப்படிங்கிற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக நியமிக்கப்பட்டார். ஓகேவா? அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ரைட். இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது? இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத மாதிரியே இருக்கும். எப்படி தான் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு புரியாத மாதிரியே தான் இருக்கும். அப்படி தான் வந்து 1977 இருந்தது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1993 சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு கேஸ் வந்துருச்சு. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கிளியராக அப்பாயிண்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்துருச்சு. ஸோ அப்போது 1993 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னு பாருங்கள். 1933 மூத்த நீதிபதிகள் மட்டுமே இந்தியாவின் தலைமை நீதிபதியாக பதவி வகிக்க முடியும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? மூத்த நீதிபதி மட்டும்தான் தலைமை வகிக்க முடியும். சரி, ஓகே, இதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? இப்போ வாங்க கிளாஸ்க்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் இதுக்கப்புறம் கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மூத்த நீதிபதிகள் தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த இல்லையா, பிரசிடென்ட் எப்படிங்க அப்பாயிண்ட் பண்ணுறாரு? ஹை கோர்ட்டு ஜட்ஜை கேட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாரா? ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை கேட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாரா? அந்த சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜுங்கெல்லாம் யார் யார் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு இவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஜட்ஜெல்லாம் இருக்காங்கல்ல, யார் வந்து வயசு மூத்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து 4 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? 4 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அதில் இருப்பார். இப்போ ஏற்கனவே கண்டினியூ பண்ணிருப்பார்ல, 1993 யார் சீஃப் ஜஸ்டிஸோ அவரும் அந்த குழுவில் இருப்பார். புரிஞ்சதா? மொத்தம் 5 பேர் இவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கொலீஜியம். ஓகேவா? கொலீஜியத்தில் யார்? 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ், வயது முதிர்ந்த நீதிபதிகள் 4 பேர் ப்ளஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? இந்த கொலீஜியம் எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னா 1998 93 தீர்ப்பு வந்துருச்சு. 98 தான் இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக அமைக்கிறாங்க. புரிஞ்சதா? கொலீஜியம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1998. தீர்ப்பு மூத்த நீதிபதி தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கணும்னு எப்போ தீர்ப்பு வந்தது? 1993. 5 வருஷம் ஆச்சு. சரியா? நம்ம இந்தியாவில் வந்து எதையுமே டக்குன்னுலாம் பண்ணிட மாட்டாங்க. அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியா மாதிரியான நாடுகள் அப்படி தான் இருக்கும். நம்ம எதையுமே டக்குன்னுலாம் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஏன்னா 70% மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாத மக்களாக தான் நம்ம நாடு இருந்தது. ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பெருசாக குறை சொல்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஓகேவா? சரி, இந்த குழு என்னங்க பண்ணும்? இந்த குழு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, மூத்த நீதிபதி, இப்போ சில பேருக்குலாம் என்ன ஆகும்னாங்க, வயசு வந்து 2 பேத்துக்கும் ஒரே வயசாக இருக்கும் இல்லையா? அப்போ ஒரே வயசாக இருந்ததுன்னா அதில் யார் தலைமை நீதிபதி ஆகிறதுங்கிற பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கோசரம் இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து யார் யார் வரலாம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த 4 பேரும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருக்க முடியும். அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பாப்டே இருக்கார்ல, இப்போ வந்து பாப்டே தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பாப்டேங்கிற ஒருத்தர் தான். ஓகேவா? அவர் என்ன தெரியுங்களா பண்ணார்? அதுக்கு முன்னாடி வந்து ரஞ்சன் கோகாய் அப்படின்ற ஒருத்தர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். இப்போது ரஞ்சன் கோகாய் ப்ளஸ் 4 மூத்த நீதிபதிகள், இவங்க 5 பேர் சேர்ந்து யார் நீதிபதியாக ஆக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சில 5 பேர் வந்து அதில் நாமினேட் ஆனாங்க. 5 பேர்த்தில் பாப்டே தான் அதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக செலக்ட் பண்ணப்பட்டார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 4 ஜட்ஜஸ், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அதில் இருப்பாங்க. 4 பேர் ஒத்துக்கிட்டாதான், அதில் ஒருத்தர் ஒத்துக்கலினாலும் ரிஜெக்டட் தான் அவர். 4 பேர்த்துக்கும்
ஒருமித்த கருத்து இருக்கணும். பாருங்க, இவர்களிடையே கருத்தொற்றுமை ஏற்பட்டால் மட்டுமே ஒருவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்குமாறு பரிந்துரைக்க முடியும். ஏன் பரிந்துரைக்க முடியும்? இவங்களால அப்பாயிண்ட் பண்ண முடியாதா? முடியாது. யாரால அப்பாயிண்ட் பண்ண முடியும்? பிரசிடென்ட்டால தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க கான்செப்ட். சரி, இப்போது நடுவில் இந்த 1998க்குள்ளார நிறைய பிரச்சனை நடந்தது இந்த சீஃப் ஜஸ்டிஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, கொலீஜியம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிளே ஒன்று கொடுத்துட்டாங்க. 124A நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயிண்டிங் கமிஷன். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க வந்து உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை இந்த மாதிரி ஒரு குழுவை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த குழு வந்து பெருசாக ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமேட்டு கொலீஜியமே செலக்ட் பண்ணிட்டு இப்போ கொலீஜியம் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த 4 மூத்த நீதிபதிகள் ப்ளஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஆர்டிகல் 124B வந்து ஃபங்க்ஷன்ஸ், இதோட ஃபங்க்ஷனை பற்றி ரொம்ப கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது பெருசாக இப்போ வந்து ஆக்டிவாக இல்லை. கொலீஜியம் தான் ஆக்டிவாக இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க 1950 நிறைய ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? 1950 ஒரு தடவை, 1960 ஒரு தடவை மாற்றுறாங்க. இந்த மாத்திர அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? சீஃப் ஜஸ்டிஸ் கிட்டயா, பிரசிடென்ட் கிட்டயா? 2 பேர்த்திட்டுமே இல்லைங்க. ஓகேவா? இதுதான் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டே. ஒரு கோர்ட்டில் வந்து நீதிபதிகளை ஏற்றணும், நீதிபதிகளோட எண்ணிக்கையை வந்து கூட்டணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு தெரியுங்களா அதிகாரம் இருக்குது? ஆர்டிகல் 124C, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல். பவர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துக்கிட்ட தாங்க அந்த அதிகாரம் இருக்கு. ஓகேவா? பாராளுமன்றம் என்ன பண்ணும், அவங்களோட எண்ணிக்கையை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேனே. சீஃப் இது என்ன சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காருல்ல, அவர் வந்து எவ்வளோ நாள் வேலை செய்யணும், அவரோட சம்பளம் என்ன, எல்லாமே பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவார். நான் சிஏஜி நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவரை பற்றி எல்லாமே பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ இவங்களையும் அப்பாயிண்ட் பண்ணுறது என்னமோ பிரசிடென்ட் தான். ஆனால் இவங்களோட எண்ணிக்கையை, இவங்களோட சம்பளத்தை எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க, ஆர்டிகல் 125 சேலரி அண்ட் அலவன்சஸ், இதை யாருங்க டிசைட் பண்ணுறது? பாராளுமன்றம் தான் டிசைட் பண்ணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ அடுத்து, சார் இவங்களோட சம்பளம் சார், நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி கிளாஸஸ்லாம் புரிஞ்சு புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கவங்க டக்குன்னு ஒரு பதில் வரும், 1 லட்ச ரூபா, சிஜிஐக்கு 1 லட்ச ரூபா, ஜட்ஜுக்கு வந்து 900 ரூபா, சாரி 90,000. ஓகேவா? அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதான் தப்பு. 2018 ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அப்டேட் ஆகிக்கணும். ஓகேவா? 2018 சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சம்பளம் வந்து 2.80 லட்ச ரூபாங்க. சரியா? ஜட்ஜஸ்க்கு சம்பளம் வந்து 2.50 லட்சம். 2018 சட்டம் கொண்டு வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? மோடி கவர்மெண்ட் வந்து மாற்றிடுச்சு. இது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் பதில். ரைட், இப்போ சம்பளம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேங்க. சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் தானே இருக்கிறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் வந்து எங்கேயாவது வெளியே போயிடுவார். ஓகேவா? அந்த இடத்துல பதவி காலியாக இருக்கும் இல்லையா? அவரால் நிறைய கேஸ் பார்க்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார், அவருக்குன்னு இன்னொரு கீழே வந்து நான் கொஞ்ச நாள் லீவ் போட்டேன், ஒரு 2 நாள் பார்த்துக்கிற மாதிரி வர சொல்லு அப்படின்னு சொல்லி யாராவது இன்னொரு ஜட்ஜை கேட்பாங்க. ஒரு 2 நாள் நான் வந்து லீவுக்கு போகிறேன். அப்போ லீவில் இருக்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் பதவி வந்து காலியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய முக்கியமான கேஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இன்னொருத்தரை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் யாராவது ஒருத்தர் வேணும். ஸோ அதில் சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 126 பாருங்கள், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் வருவாங்க. அவர் வந்து அன்னைக்குன்னு வேற ஒரு வேலையாக போயிருப்பார். ஸோ அந்த இடம் காலியாக இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு மிஸ் வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், பொறுப்பு தலைமை நீதிபதி நியமனம் பண்ணுறாங்க. ஓகேவா? சார் இவரை யார் சார் அப்பாயிண்ட் பண்ணுறது? இவரையும் பிரசிடென்ட் தாங்க அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? ரைட். இப்போது 3 விஷயத்தினால இந்த பதவி வந்து காலியாக இருக்கலாம்.
ஒன்று வேக்கண்ட், அந்த இடத்துல வந்து ஒரு நீதிபதி ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நீதிபதியை போறது காலதாமதமாகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த இடத்துல இந்த பதவி காலியா இருக்கலாம், அது வரைக்கும் வேற ஒருத்தரை போடலாம். இன்னொன்னு தற்காலிக இடைவெளி, இப்போ இன்னைக்கு ஒரு நாள் அவர் லீவ் போட்டாரு, ஸோ லீவு அந்த மாதிரி. இன்னொன்று இருக்குங்க, சில நாள் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும், அனேபிள் டு பர்ஃபார்ம் இஸ் டியூட்டி, அப்செட்டாக இருக்கிறாரு, தலைவலி வந்துருச்சு, வயிறு வலி வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் வருவார். ஓகேங்களா? ரைட். இன்னொன்று, எப்பயுமே இந்த குவாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்லிமெண்ட் படிக்கும்போது தெரியும், குவாரம் அப்படின்னா 10ல் ஒருத்தராச்சும் அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கணும். இப்போ 10 நீதிபதிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 நீதிபதியில் ஒரு நீதிபதியாச்சும் கோர்ட்டில் இருக்கணும், 10ல் ஒரு பங்கு. அந்த சமயங்களில் அப்படி கூட நீதிபதி இல்லாதப்ப இன்னொருத்தர் வரணும்ல, சில ஏன்னா எது வேணால் நடக்கலாம். இப்போ அப்படி நடந்ததே இல்லை, ஆனாலும் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்படி நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கோசரம் தான் அந்த சமயங்களில் நீதிபதிகள் வேணும்ல, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்ஹாக் ஜட்ஜஸ், தற்காலிக நீதிபதிகள். ஓகேவா? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீதிபதிகளே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே போராட்டத்துக்கு வந்துட்டார். 3 ஜட்ஜஸ் வந்து போராட்டம் பண்ணாங்க, எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியலன்னு போராட்டம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி போராட்டம் பண்ணும்போது அந்த இடம் காலியாக தானே இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், 33 நீதிபதிகளும் போராட்டத்துக்கு வந்திருந்தா அந்த சமயம் என்ன பண்ணும் இந்திய அரசு? ஏன்னா உச்ச பவரே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட கோர்ட்டு ஸ்தம்பிச்சிடக்கூடாது, அந்த மாதிரி சமயங்களில் கூட நீதிபதி பேக்கப் வச்சுக்கணும். டக்குன்னு இவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா இன்னொரு கூட்டம் வந்துடணுங்கிறதுக்காக 127ல் அட்ஹாக் ஜட்ஜஸ், தற்காலிக நீதிபதி நியமனம். கோரம் எப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த நீதிபதிகள் வந்துருவாங்க உள்ளார. கோரம்னா என்னங்க, 10ல் 10 நீதிபதிகள் கூட்டம் இருக்குன்னா அதில் ஒரு நீதிபதியாவது இருக்கணும். அந்த ஒரு நீதிபதி இல்லாதப்ப இந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் வந்துருவாங்க. ஓகேவா? பாருங்க, அதான் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். when there is lack of quorum in permanent judges, CJI can appoint Chief Justice of High Court as Judge of Supreme Court temporarily. இப்போ பாருங்களேன், குவாரம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறாரு, பார்க்குறாரு, ஜட்ஜே இங்கே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹை கோர்ட்டில் ஜட்ஜ் இருப்பாங்கல்ல, சிஜேனா சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? ஒவ்வொரு ஹை கோர்ட்டுக்கும் ஒரு தலைமை நீதிபதி இருப்பாருங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி இருக்காரோ அதே மாதிரி தலைமை நீதிபதி ஹை கோர்ட்டுக்கும் இருப்பார். இங்கே பாருங்க, சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்கேன், இங்கே சிஜேன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவர் வந்து இந்தியாவுக்கே சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, அந்த மாநிலத்தோட ஹை கோர்ட்டுக்கு தான் இவர் சீஃப் ஜஸ்டிஸ், அதனால இவர் சிஜேஐன்னு வராது. ஸோ ஹை கோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்ச நேரம் வாங்கப்பா, இங்கே வந்து வக்கீல் ஜட்ஜ் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்பாங்க. இவங்க வந்து தற்காலிகமாக தான். சரிங்க, இந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது யாரு? பிரசிடென்ட் கிடையாது, சீஃப் ஜஸ்டிஸ். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், ரெகுலராக படிக்க தான் இது ப்ராக்டிஸ் ஆகும். ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது தான் பிரசிடென்ட்டு. ஓகேவா? இந்த குவாரம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, ஜட்ஜஸ் வரணும் அப்படின்னா சிஜிஐ தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப முக்கியமான வழக்குகளை எல்லாம் கையாளும். என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி வழக்கு, சபரிமலை வழக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய வழக்குகளெல்லாம் அதுதான் டீல் பண்ணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், சபரிமலை வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ரஞ்சன் கோகாய்னு வச்சுக்கோங்க. அந்த வழக்கை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வழக்கு 1 வருஷம் 2 வருஷம்லாம் நடக்குங்க. சரியா? டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவர் ரிட்டையர்ட் ஆகிற 1 வருஷம் அவர் அந்த வழக்கை பார்த்துட்டாரு. கரெக்டாக 1 வருஷத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக இன்னொரு ஜட்ஜு வந்து உட்காருவார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக உட்காருவார். அப்போது அந்த புது ஜட்ஜுக்கு அந்த வழக்கினுடைய சாராம்சம் எதுவுமே தெரியாது, என்ன நடந்தது, எப்படி விசாரிச்சாங்க, எதுவுமே தெரியாது. ஸோ இவரும் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. அந்த சமயம் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் 1 வருஷம் டைம் எடுத்து பண்ணுவாங்களா? வழக்கு ஏற்கனவே வழக்கு வந்து லட்சக்கணக்கில் இன்னும் நிலுவையில் இருக்குது, தீர்க்க முடியாமல் இருக்குது.
ஸோ அந்த சமயத்தில் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, ஆர்டிகல் 128 என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்டு ஜட்ஜ், ஓய்வு பெற்ற நீதிபதியை திருப்பி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கலாம் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளுக்காக. ஓகேவா, இதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனே உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஸோ அவங்க வந்து உட்காருவாங்க, அவங்களுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு என்ன சம்பளமோ 2.50 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. ஓகேவா, கொடுத்து இந்த கேஸை முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் போயிருங்கயான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 128 வந்து ரிட்டையர்டு ஜட்ஜை பற்றி பேசுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 126 வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், 127 அடாக் ஜட்ஜஸ், 128 ரிட்டையர்டு ஜட்ஜஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போது நான் சொல்லியிருந்தேன் வழக்குகள் நிறையா இருக்குங்க, பெரிய வழக்கெல்லாம் வருதுன்னு. ஒன்றும் இல்லை, அந்த அயோத்தி வழக்கு இருக்கு இல்லைங்களா, அயோத்தியில் வந்து அந்த வழக்குள்ளார நான் டீட்டெயிலாக போக விரும்பல, நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வழக்கோட தீர்ப்பு இன்னைக்கு நான் நெட்டில் எடுத்து படிக்கலாம், கிட்டத்தட்ட 1000 பேஜ் வருது. அந்த வழக்கோட தீர்ப்பு 1000 பேஜ் வருது. ஆனால் இப்போ நான் நெட்டில் உட்காந்து நாம் அதை படிக்கலாம், நீங்களும் அதை படிக்கலாம். இதெல்லாம் எப்படிங்க? எஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலாம். ஓகேவா, ஒரு வழக்கோட தீர்ப்பை நீங்கள் வந்து படிக்கலாம். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, ஆர்டிகல் 129 என்ன சொல்லுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் டு பி எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. சாரி, இது செகண்ட்னு வந்துருச்சு, இதுக்கு பேர் ரெக்கார்டுங்க. ஓகேவா, உச்ச நீதிமன்றம் பதிவு செய்யும் நீதிமன்றமாக உள்ளது. ஓகேவா, அது என்ன பண்ணலாங்க, பதிவு செய்யலாம். ஒவ்வொரு கோர்ட்டினுடைய தீர்ப்பும் ஒவ்வொரு வழக்கினுடைய தீர்ப்பும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அன்றாட மக்களுக்கும் தெரியணும், ஒவ்வொரு பப்ளிக்குக்கும் தெரியணுங்கிறது ஒரு ரீசன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதே மாதிரி வழக்கு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மெர்சலோ அந்த படம் பேர், விஜய் படம் ஒன்று. அதில் வந்து அவர் சொல்லுவார், அவர் வந்து ஒரு தீர்ப்பு வாங்கிடுவார். ஸோ அந்த தீர்ப்பில் அவர் வந்து ஜெயிச்சு வாங்கிடுவார். பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் அந்த தீர்ப்பையே காமிச்சு டக்கு டக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துருவார். அந்த விஜய் படம் அது ஒரு நல்ல படம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்தது. ஓகேவா, இது உங்களுக்கு மனப்பாடம் ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சார் இந்த வழக்கில் வந்து அவங்க காமிச்சு, ஸ்கூலில் நடக்கிற மாதிரி தான், ஒருத்த மார்க் வாங்கிட்டான்னா சார் அவன் வாங்கிட்டான் எனக்கும் போடுங்கன்னு கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சார் இந்த தீர்ப்பை காமிச்சு, இந்த தீர்ப்பில் பாருங்கள் எங்களுக்கு தான் சாதகமாக வந்திருக்கு, அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க, எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம். ஓகேவா, ஒரு கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1991 கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சரியா, என்ன கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா, நீதிமன்ற அவமதிப்புங்கிற ஒரு விஷயமே அப்போ தான் வந்தது. என்னென்னா, நீதிபதி சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு மேலே பேசக்கூடாது. ஓகேங்களா, இது அதை வச்சுக்கிட்டு நம்ம பசங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆர்டிகல் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு அந்த தீர்ப்பை படிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான வழக்குகள்லாம் நிறைய போட்டாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கோர்ட்டில் அந்த தீர்ப்பை நீங்கள் படிக்கலாம், ஆனால் தீர்ப்பை மாற்றணும்னு வந்து கேட்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. நீங்கள் அப்படி ஏதாவது போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலேயே வழக்கு வரும். ஓகேவா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, ஜெயிலில் கூட உங்களை அடையலாம். கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ஆர்டிக்கல் 130. ஓகே, 130 போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், கோர்ட்டில் எல்லாத்தையும் வச்சிட்டேன், சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போனாலோ அல்லது காலியாக இருந்தாலோ அல்லது என்ன பிரச்சனை வந்தாலும் இன்னொரு ஜட்ஜ் எல்லாத்தையும் பேக்கப் வச்சுக்கிட்டேன். ஓகேவா, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வரைக்கும் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, சார் அந்த கோர்ட்டு எங்கே தான் சார் இருக்குது, யார் சார் வச்சா? எஸ், ஆர்டிக்கல் 130. எஸ், இந்த இடத்துல ஸ்லாட்டுன்னு இருக்குல்ல, மாற்றிக்கிங்க, சீட், SEAT, சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரி, சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சார் சீட்டுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை ஜட்ஜ் இருக்காங்களே அது சீட்டா அப்படின்னா அது இல்லை, இது வந்து உச்ச நீதிமன்றத்தின் அமைவிடம். எந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் இருக்கலாம். இப்போ எங்கெங்க இருக்குது? இப்போ வந்து டெல்லியில் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இருக்கிறது வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் டெல்லியிலேருந்து மாற்றலாமா
எஸ் மாற்றலாம். யாரோட உத்தரவு சார் வேணும்? டெல்லியில் அஃப்கோர்ஸ் அந்த கோர்ட்டோட ஹெட்டே சீஃப் ஜஸ்டிஸ் தான். அவர் நினச்சாருன்னா மாற்றலாம். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவர் எங்கே வேணால் மாற்றலாம். ஆனால் வந்து 1950 அந்த இடத்த மாற்றவே இல்லை. எங்கே சுப்ரீம் கோர்ட் இருக்கோ அங்கே தான் இப்பயும் இருக்குது. ஓகேவா, பார்த்துக்குங்க. எஸ், ஒரு சுப்ரீம் கோர்ட்டை மாற்றணும் அப்படின்னா மாற்றலாம். பட் வித் த பர்மிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். பிரசிடென்ட்டோட பர்மிஷன் வேணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேன் சேஞ்ச் தி பிளேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். பர்மிஷன் பிரசிடென்ட்ட வாங்கிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வேணும்னா மாற்றிக்கலாம். ஓகேவா, இவ்வளோதாங்க கான்செப்ட். சரிங்க, இப்போது அடுத்த ஒரு ஆர்டிக்கல் 131க்கு போகிறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒரு பவர் இருக்குது. யூஸ்வலாக எப்படி வழக்கு நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹைகோர்ட்டுக்கு போகணும். தமிழ்நாட்டில் 2 ஹைகோர்ட் இருக்குது. ஒன்று மெட்ராஸில் இருக்குது, இன்னொன்று மதுரையில் இருக்குது. ஸோ ஹைகோர்ட் நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதுக்குள்ளார போகலாம். ஆனால் சும்மா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவுட்லைன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 ஹைகோர்ட் இருக்கா. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வழக்கை வந்து ஹைகோர்ட்டில் தான் உங்களோட வழக்கை நீங்கள் போடணும். உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். ஓகேவா, ஹைகோர்ட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரல, நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஹைகோர்ட்டுக்கிட்டே போய், சார் நான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன், நீங்கள் தீர்ப்பு கொடுத்தது எனக்கு பிடிக்கல, நான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னா கண்டிப்பாக மறுக்காமல் அவங்க பர்மிஷன் கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணணும்னா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கணும். என்னன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டு ஒரு சைன் போட்டு தருவாங்க, ஹைகோர்ட்டு ஜட்ஜு. ஓகேவா, நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டு போக முடியும். டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போக முடியாது. ஓகேவா, இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். ஆனால் இதுக்கு சில ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னா, உங்களோட அடிப்படை உரிமையிலே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன், உங்கள் அடிப்படை உரிமையிலே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டே போயிடலாம். ஹைகோர்ட்டு போகணும்னு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்புறம் இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம ஃப்ராங்காகவே சொல்லுவோமே, தமிழ்நாட்டும் கர்நாடகாவுக்கும் காவிரி தண்ணியில் பிரச்சனை. இப்போ அதை வந்து எந்த ஹைகோர்ட்டு போகிறது? கர்நாடகா ஹைகோர்ட்டு போகிறதா இல்லை தமிழ்நாடு ஹைகோர்ட்டுக்கு போகிறதா? போக முடியாது. ஸோ டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். இன்னும் சில நேரங்கள்லாம் என்ன ஆகும்னா, மத்திய அரசு எதிர்த்தே ஒரு மாநில அரசு கிளம்பும். ஓகேவா, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். அப்போது கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கிளியராக சொல்லுது, இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஹைகோர்ட்டு போகாமல் டைரெக்டாக ஒரிஜினலாகவே அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஆர்டிகல் 131. பாருங்க, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் அசல் அதிகார வரம்பு. ஹைகோர்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டே அந்த கேஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகலுக்கு மீனிங். புரிஞ்சதா? இங்கே பாருங்க, the case which comes originally to the Supreme Court without going to High Court is called original jurisdiction. உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக முதலாக கொண்டு வரப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை முதல் விசாரணை அதிகாரம் என்று அழைக்கிறோம். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னங்கிறது. இந்த அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்டில் தான் எனக்கு பிரச்சனையா, நீ ஹை கோர்ட்டுலாம் பர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லவா, டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை கையில் எடுக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்டு. இப்போ அடுத்த ஆர்டிக்கல் பாருங்க, ஆர்டிக்கல் 132, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இப்போது ஹைகோர்ட்டு போகிறீங்க, அரசியல் அமைப்பில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேராக ஹைகோர்ட்டு போகிறீங்க, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹைகோர்ட் ரெக்கமெண்டேஷன் என்னங்க தேவை? ஹைகோர்ட் ரெக்கமெண்டேஷன் இஸ் நீடட். ஓகேவா, ஹைகோர்ட் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் அவங்க அதை எடுத்துப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இன்னொன்று வந்து சிவில் மேட்டர்ஸ், உரிமையல் குறித்த பிரச்சனை. உரிமையல்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உங்களுக்கு எதாவது பிரச்சனை, என் சார்ந்து எனக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அது ஹைகோர்ட்டு போயிட்டு ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். ஆனால் ஹைகோர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவை. இன்னொன்று கிரிமினல் வழக்குகள்லேருந்து நீங்கள் போகலாம். நீங்கள் ஒருத்தர் கத்தியால் குத்திடுறீங்க, குத்திட்டு உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, சார் எனக்கு இந்த தூக்கு தண்டனை வேண்டாம் அப்படின்னா ஹைகோர்ட்லேருந்து ஒரு பர்மிஷன் லெட்டர் கேட்டு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். ஹைகோர்ட்டு கண்டிப்பாக பர்மிஷன் லெட்டர் கொடுக்கும். ஓகேவா, ரைட். அடுத்து பாருங்க,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வரதுக்கு முன்னாடி ஃபெடரல் கோர்ட் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் 1950 தானே எழுதுனாங்க. ஸோ அப்போது ஆர்டிகல் 35 என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபெடரல் கோர்ட் என்னென்னலாம் பண்ணுச்சோ அது எல்லாத்தையும் இப்போ நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்குறேன். ஃபெடரல் கோர்ட்டு என்னென்ன அதிகாரம்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டை கொடுக்குறேன்னு ஆர்டிகல் 135 சொல்லிச்சு. ஃபெடரல் நீதிமன்றத்தின் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் மாற்றப்படுகிறது. இவ்வளவுதான் ஆர்டிகல் 135. ஓகேவா? அடுத்து பாருங்க ஆர்டிகல் 136. இது என்ன பாருங்க, ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் பை தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் லீவ் அப்படின்னா என்ன, லீவ் போடுறதா? இல்லைங்க. சில வழக்குகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, பேரறிவாளன் வழக்கு இருக்குன்னு வச்சுக்கலாமே. பேரறிவாளன் வழக்கு இருக்கு, இன்னும் நிறைய முக்கியமான வழக்குகள்லாம் நிறையா வரும். இப்போ ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் மேலேயே கேஸ் போட்டாங்க, திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேலாம் கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் பெரிய கேஸு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நாள் அவங்களெல்லாம் இழுத்தடிக்க முடியாது, டக்குன்னு தீர்ப்பு வரணும். ஏன்னா பிரச்சனை கொழுந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். கர்நாடகா காவிரி வழக்கெல்லாம் கொழுந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் லேட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற எல்லா வழக்கையும் நான் அப்புறம் பார்க்குறேன், இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்குன்னு அவங்க எடுத்து அதை விசாரிக்கலாம். அதுதான் ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் பை தி சுப்ரீம் கோர்ட். சிறப்பு அனுமதி மேல்முறையீடு, அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. பாருங்களேன், Supreme Court in its favor can grant special leave for any case and judgment. உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கையும் தனது விருப்புரிமையை பயன்படுத்தி மேல்முறையீட்டிற்கு சிறப்பு அனுமதி வழங்கலாம். ஓகேவா? டக்குன்னு அந்த கேஸ் எடுத்து வாதாடுறது, ஓகேவா, அந்த கேஸை விசாரிக்கிறது, அந்த உரிமை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இழுத்தடிச்ச கேஸ் எல்லாத்தையுமே 10 வருஷம் இழுத்தடிச்ச கேஸ் கூட இருக்குது. ஆனால் முக்கியமான கேஸுக்கெல்லாம் சீக்கிரம் தீர்ப்பு வந்துடுறதுக்கான காரணம் இதுதான். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ரைட். இப்போ அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து இட் இஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை படிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. பாருங்கள், ஆர்டிக்கல் 137 ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். எந்த ஜட்ஜு வேணாலும் வந்து உட்காந்து இன்னொரு ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பை ஃபுல்லாக வாசிக்கலாம். ஓகேவா? வாசிச்சு இன்னொன்று இருக்குது, அந்த இப்போ நான் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கேன், நான் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டேன், அந்த தீர்ப்பை நான் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு ஜட்ஜாக இருக்கேன், நான் கொடுத்த தீர்ப்பை தான் நான் மாற்றி அமைக்க முடியும். அல்லது இன்னொரு ஜட்ஜோட தீர்ப்பையும் கூட இப்போ இருக்கிற ஜட்ஜு மாற்றி அமைக்கலாம். இப்போ ஒரு சிஜேஐ உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார். இப்போ ஒன்றும் இல்லை, ரஞ்சன் கோகாய் கொடுத்த தீர்ப்பை பாப்டே மாற்றி அமைக்க முடியும். அதுதான் பாருங்க, ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை திருப்பி படிக்கிறது. ஆர்டர்ஸ் பை சுப்ரீம் கோர்ட். தனது தீர்ப்புகளை மறுசீராய்வு செய்யும் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. ஓகேவா? கொடுத்த தீர்ப்புலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சபரிமலை கேஸ்க்கு வந்து பெண்கள் போகக்கூடாதுன்னு தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தீர்ப்பு, கிட்டத்தட்ட எத்தனை வழக்கு தெரியுங்களா அதில். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் போகலான்னு சொல்லி இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை திருப்பியும் கூட மாற்றலாம். ஓகேவா? அந்த ஒரு விஷயம் வந்து ஆர்டிக்கல் 137 சொல்லியிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் வரலாங்க. கேன் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் பி ரிவ்யூட் ஆர் சேஞ்ச்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஸ், இட் கேன் பி சேஞ்ச்டு. அதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதினீங்கன்னா பயங்கரமான ஒரு இது இருக்குது. ஓகேவா? மார்க்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், எஸ், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். உச்சநீதிமன்ற அதிகார வரம்பை விரிவாக்குதல் அப்படின்னா என்னங்க? அதில் பிராக்கெட்ல புதிய மாநிலம்னு போட்டிருக்கேன். என்ன, உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னும் அதிக பவர் கொடுக்கறதா? எப்போ நீ யாரை வேணா விசாரிக்காம கூட தூக்கில் போடுங்கிறதா? அது இல்லை. நம்ம ஏற்கனவே நம்மளோட பார்ட் 1ல் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் இட்ஸ் பவுண்டரிஸ் பார்த்துருப்போம். பவுண்டரிஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், இந்தியாவுடைய எல்லை பகுதிகளை பற்றி படிச்சிருப்போம். அப்போ என்னன்னா, நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, எந்த ஒரு பகுதியும் இந்தியா கூட சேர்த்திக்கலாம். ஆமாவா? எந்த ஒரு பகுதியுமோ நம்ம இந்தியா கூட சேர்த்திக்கலாம். அதன் பிரகாரம் தான் நம்ம பாண்டிச்சேரியெல்லாம் நம்ம இந்தியா கூட சேர்த்திட்டோம். பாண்டிச்சேரி ஆக்சுவலாக பிரெஞ்சுக்காரங்களுக்கு இல்லையா? ஸோ அதன் வழியாக தான் நம்ம சேர்த்திக்கிட்டோம்.
கோவா போர்ச்சுகீஸ்காரங்க அவங்களே நம்ம சேர்த்திட்டோம். அப்போ என்னன்னா எந்தெந்த நாடெல்லாம் இந்தியா சேர்த்துதோ, ஏன்னா அப்படி சேர்த்துறது வந்து பாராளுமன்றத்து கையில் தானே இருக்குது. ஸோ எந்தெந்த நாடெல்லாம் இந்தியா கூட சேர்ந்துக்குதோ அந்த நாடெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆன்சரபிள். ஓகேவா? அதுதான் விரிவாக்குதல், அதிகார வரப்பே விரிவாக்குதல். இப்போ பாண்டிச்சேரி நம்ம கூட வந்துருச்சுன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் கேஸ் இது பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியரா இருக்கா? ஸோ ஆர்டிகல் 138 வந்து அதிகார வரம்பை விரிவாக்குதல். எந்தெந்த நாடெல்லாம் நம்ம கூட சேருதோ அந்த நாடெல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆன்சரபிள் தான். நான் வந்து வேற ஒரு நாட்டவன் இப்போதான் வந்து சேர்ந்தேன், அதனால உங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம பார்த்துருந்தோம்ல, ரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வழங்கலான்னு சொல்லி, அதுதான் ஆர்டிகல் 139. பவர் டு இஷ்யூ சர்டைன் ரிட்ஸ், நீதி பேராணை வழங்கும் அதிகாரம். ஓகேவா? அடுத்த ஆர்டிகல் 40. ஆன்செஸ்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பவர்ஸ்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்திற்கு துணை அதிகாரங்கள் வழங்கி நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம். சில துணை அதிகாரங்கள் வழங்குவாங்க. என்னென்னா சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சட்ட சிக்கல்கள் நிறையா வரும். இதெல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் இதில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கேட்கும், பாராளுமன்றம். ஸோ அந்த அதிகாரமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. பாருங்கள் எத்தனை அதிகாரம் இருக்குது. இதனால தான் ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்து இன்னொரு முக்கியமான கட்டளை பாருங்க 141ல். உச்ச நீதிமன்ற முடிவுகள் இந்திய நீதிமன்றங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும். உச்ச நீதிமன்ற முடிவு தான் எல்லாத்துக்கும் தலைமையானதுங்க. ஓகேவா? ஏன்னா ஹைகோர்ட் எடுத்த டிசிஷன் கூட சுப்ரீம் கோர்ட்டில் போய் மாற்றலாம். சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்த டிசிஷன் எங்கேயுமே மாற்றவே முடியாது. அதுதான் டாப்பு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்ஸ் எல்லாம் சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்கணும். ஓகேவா? கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுதான் வந்து நம்மளோட சட்டம். ஓகே, அடுத்து 143 வந்து பிரசிடென்ட் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். பிரசிடென்ட் படிக்கும்போது நான் வந்து அந்த 143 சொல்லியிருப்பேன். என்னது? பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட். பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நாட்டு வச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அவங்க என்ன பண்ணணும், கன்சல்ட் பண்ணலாம். ஓகேவா? பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட். நிறைய தடவை நடந்திருக்குங்க இதெல்லாம். டக்குன்னு பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், சீஃப் ஜஸ்டிஸை கூட்டிகிட்டு வந்து பேசுவார். ஸோ இதெல்லாம் நிறைய தடவை நடந்திருக்கு. அடுத்து ஆர்டிகல் 144. இந்தியாவில் உள்ள அனைத்து அதிகார அமைப்புகளும் உச்ச நீதிமன்றத்திற்கு உதவும் வகையில் செயலாற்றுதல் வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து 3 இருக்குது. என்னென்னா லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்தில் உட்கார்றாங்கல்ல, பாராளுமன்றத்தில் அவங்க. ஜுடிஷியரினா கோர்ட்டெல்லாம் இருக்குல்ல அது. எக்ஸிகூட்டிவ் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்கல்ல, ஸ்டாஃப்ஸ். இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு போட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு. யார் செய்ய வைக்கிறது? கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் அதை செய்வாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த காலத்துலலாம் என்ன நடந்தது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துரும். அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலாம் நிறைய கேஸ் இருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி கூடயே ஸ்டார்டிங்கில் அவங்க தரவே இல்லை. அப்புறம் ஒரு தீர்ப்பாயம் அமைச்சு அதை பார்த்தா அப்பயும் தரல. 2வது தீர்ப்பாயத்தில் தான் அது கரெக்டாக கிளிக் ஆச்சு. ஸோ அப்போ என்னன்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து அதிகார அமைப்புகளும் உச்ச நீதிமன்றத்திற்கு உதவும் வகையில் செயலாற்றுதல் வேண்டும். ஓகேவா? ஒரு விஷயம் கேட்குறாங்க. இப்போ கூட ரீசெண்ட் டைம்ஸ்லங்க இந்த சாத்தான்குளம் பிரச்சனை. சாத்தான்குளத்தில் ஒரு ஜட்ஜு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரெக்கார்டு கேட்குறாரு. அந்த போலீஸ்காரர் எடுத்துரல. ஸோ அது நியூஸ்லாம் கூட வந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன சொல்லுது நம்மளோட சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கோர்ட்டு என்ன சொல்லுதோ கோர்ட்டுக்கு உதவுற வகையில் நீங்கள்லாம் செயல்படணும். இந்தியாவில் உள்ள எல்லா அதிகார அமைப்புகளும் கோர்ட்டுக்கு உதவுற வகையில் செயல்படணும். ஓகேவா? இதுதான் ஆர்டிகல் 144. 145, 146, 147 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இன்னும் இதில் சொல்லாத ஒரு விஷயம் வந்து, நான் நோட்ஸ் கொடுக்காத ஒரு விஷயம் வந்து, சீஃப் ஜஸ்டிஸோட ஏஜ் என்ன, மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, குறைந்தபட்ச வயது அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னது அப்படின்னா, அரசியலமைப்பில் குறைந்தபட்ச வயதுன்னு எதுவுமே கொடுக்கல. சரி சார், அதிகபட்ச வயது என்ன சார்
65. இதுதான் அதிகபட்ச வயது. ஓகேவா? 65 வயசு வரைக்கும் அவர் இருந்துக்கலாம். எதில்? பதவியில் இருந்துக்கலாம். சார் பிரசிடென்ட் தானே நியமிக்கிறாரு, பிரசிடென்ட் நினைச்சா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தூக்கிட முடியுமா, அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியாச்சும் தூக்க முடியுமான்னா முடியாதுங்க. சார் வேற எப்படி சார் ஜட்ஜை வந்து பதவி நீக்கம் செய்யறது, அந்த இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி அப்படின்னா பிரசிடென்ட் எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே மாதிரி தான் ஒரு சின்ன சேஞ்ச். பாராளுமன்றம் தான் ஒரு ஜட்ஜை வந்து நீக்கிறதுக்கான உரிமையை பெற்றிருக்கு. ஓகேவா? நல்லா கிளியரா தெரிஞ்சுக்க. நான் அதில் நோட்ஸ் தரல, அதனால நான் வாயில சொல்றேன். முடிஞ்சா எழுதுனாலும் எழுதிக்கோங்க. உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதியை நீங்க நீக்கணும்னா பாராளுமன்றத்திட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது. பாராளுமன்றம் 2 இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா. இந்த 2த்துல எந்த ஒரு அவையில வேணாலும் ஃபர்ஸ்ட் இது எழுப்பலாம். பிரசிடென்ட் நீங்க பதவி நீக்கம் செய்யறதுக்கு என்ன ரூல்ஸோ அதே தான். ஸோ நீங்க அதை பார்க்கல அப்படின்னா பிரசிடென்ட் இதை பார்த்துட்டு இதுக்கு வந்துருங்க. ஓகேவா? சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபா எடுத்துக்கலாமே. லோக்சபால ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கணும்னு ஒட்டு மொத்தமாக 100 பேர் சேர்ந்து ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்து போடணுங்க. ஓகேவா? அந்த கையெழுத்தை நீதிபதிகிட்ட கொடுக்கணுங்க. சாரி, லோக்சபாவா ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணுங்க. ஸ்பீக்கர் படித்து பார்த்துட்டு முதல்ல அவர் அதை ஒத்துக்கிட்டு அந்த ஜட்ஜை கூப்பிடணும். உங்க மேல இப்படி ஒரு தப்பு சொல்றாங்க, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு அந்த ஜட்ஜை கேட்பாங்க. இல்ல நான் ஒத்துக்கல அப்படின்னாருன்னா அதை விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் 3% உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு அதை வந்து நிறைவேற்றணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த பேப்பரை ராஜ்யசபாவுக்கு கொடுப்பாங்க. ராஜ்யசபாலையும் 3% உறுப்பினர்கள் அதை சைன் பண்ணணும். அப்பதான் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கவே முடியும். இது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் நடக்கவும் இல்லை. சரி, இப்போ ஒருவேளை ராஜ்யசபால வந்து அதை முன்னெடுத்துறாங்க அப்படின்னா 50 பேர் முதல் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். சாரி, சேர்மன் கிட்ட கொடுக்கணும். ராஜ்யசபான்னா சேர்மன், லோக்சபானா ஸ்பீக்கர் இல்லையா? பிர்லா தானே, ஓம் பிர்லா தான் ஸ்பீக்கராக இருக்கார் இப்போ. அடுத்தது இப்போ ராஜ்யசபானா அவர் வந்து சேர்மன் கிட்ட கொடுக்கணும். சேர்மன் படித்து பார்த்துட்டு 50 பேர் சைன் போடணும் ஃபர்ஸ்ட் ராஜ்யசபானா. லோக்சபானா 100 பேர் சைன் போடணும். தெளிவாக இருக்கா? சரி, தெளிவாக இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் இன்னும் கூட கிளியராக நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்ல பார்க்குறேன். இது பெரிய பாயிண்ட் இல்லை. இது மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக நான் சொல்கிறேன். பெருசாக கொஸ்டின் வரதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை. லோக்சபானா 100 பேர் ஆரம்பிக்கணும், ராஜ்யசபானா 50 பேர் ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இன்னும் கூட இந்த இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டை எப்படி இம்பீச் பண்ணுவாங்க, எப்படி பதவி நீக்கம் செய்வாங்கிறத பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் சொன்னது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ தாங்க கான்செப்ட். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட அதிகபட்ச வயது 65 தாங்க. ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹைகோர்ட் வேறு, சுப்ரீம் கோர்ட் வேறு. ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வேறு, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65. நெக்ஸ்ட் கிளாஸில் ஹைகோர்ட் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு நான் அதோட ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ சொன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் 65 இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டை பற்றி எல்லா விஷயத்தையும் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபஸ்ட்டு 3 ஜட்ஜஸ் யார், லாஸ்ட்டு 3 ஜட்ஜஸ் யார், ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஹோம்ஒர்க். இப்பயே பார்த்துருங்க, கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அப்போ இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா தாங்க. என்னென்ன ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெகுலராக கிளாஸஸ் பாருங்கள். குரூப் 1 சீக்கிரமாக அப்ரோச் ஆகிட்டுருக்கு, ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஜனவரி 3ஆம் தேதி இல்லையா? டைமில் நமக்கு ரெகுலராக கிளாஸஸ் பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.